ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்களோட தோழி மீரா. இன்றைக்கி ஒரு புதிய கதையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் மற்றவங்க எழுதின கதையை உங்ககிட்ட நான் வாசிக்கலை. எனக்குள்ளே தோன்றின கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து கதையாக உருவாக்கி உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் தயவு செய்து என்னோடய கதையை கேட்டுட்டு என்னை உங்களோட தோழியாக நினச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. கதையோட பேர் பனிவிழும் மலர்வனம். அந்த இரவு வேளையில் பூங்காவில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் யாழினி. யார் மணி, இந்நேரம் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? பூங்காவை மூடுற நேரம், வீட்டுக்கு கிளம்புமா என்றார் பூங்காவின் காவலாளி. அவனை பார்த்து கொண்டே எதுவும் பேசாமல் பூங்காவை விட்டு வெளியே வந்தாள் யாழினி. என்ன செய்வது, எங்கே போவது என்று எதுவும் புரியாமல் பூங்காவின் வெளியே இருந்த மரப்பெஞ்சில் அமர்ந்தாள். அப்போது அருகில் இருந்த தள்ளுவண்டியில் இரவு சிற்றுண்டி கடை நடத்தும் அந்த வயதான தம்பதிகள் கடையை முடித்து தங்கள் வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். என்னங்க, இன்னைக்கு வியாபாரம் என மங்களம் கேட்க, பரவாயில்ல மங்களம், என்ன இட்லி தோசை சுட இன்னும் ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் என தன் மனைவியிடம் கூறினார் அவரின் கணவரான முத்து. பேசிக்கொண்டே வந்தவர்கள் அங்கே அமர்ந்திருந்த யாழினியை பார்த்து தள்ளுவண்டியை நிறுத்தினார்கள். யாருமா நீ, இந்நேரம் இங்கே ஏன் தனியாக உட்காந்துருக்க என மங்களம் கேட்க, என் சொந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். அம்மா இல்லை, நானும் அப்பாவும் மட்டும்தான். நான் காலேஜ் முடிச்சிட்டேன். இங்கே மும்பையில் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தாங்க. போன வாரம் நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு வாரம் கழித்து வேலையில் சேர சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு பஸ்ஸில் வரும்போது யாரோ ஒருத்தன் என் பேக்கை எடுத்துகிட்டு இறங்கிட்டான். நான் சுதாரித்து வண்டியை நிறுத்தினேன். அதற்குள்ளே அவன் ஓடிட்டான். என் சர்டிஃபிகேட் பொருட்கள் எல்லாம் அந்த பேக்கில் தான் கொண்டு வந்தேன். இப்போ எதுவும் என்கிட்ட இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியலை என்றால் கண் கலங்கியபடி. அனைத்தையும் சொல்லி முடித்து யாழினியை பார்த்தவர்கள் அவர் தலையை வாஞ்சியாக தடவிய மங்களம், சாப்பிட்டியாமா என கேட்க, இல்லை என்று தலையாட்டினாள். சரி, எங்கள் வீட்டுக்கு வரியாமா என முத்து கேட்க, கண்களில் ஒரு சந்தோஷத்துடன் சரி தாத்தா என்றாள் யாழினி. 2 தெரு தள்ளி இருக்கும் அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் மூவரும் சாப்பிட்டு தூங்கினார்கள். மறுநாள் குளித்துவிட்டு வந்தவள் அதே உடையை அணிந்தாள். அதை பார்த்த மங்களம் தன் கணவனிடம் ஏதோ காதில் கூற, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் எனக்கு சொல்லி சென்றவர்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் அவளுக்கு மாற்றுடைகள் வாங்கி கொண்டு வந்தனர். அதை பார்த்தவள், எனக்காக நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? யாருன்னே தெரியாத என்ன இங்கே தங்க அனுமதிச்சதோட எனக்கானதையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல தாத்தா. எங்கள் பேத்திக்கு செய்கிறதா நினச்சி தான் உனக்கு வாங்கி தந்தோம் என்றார் தாத்தா. உன் பேர் என்ன? யாழினி. நல்ல தமிழ் பேர் எனக்கு தாத்தா கூறினார். நாங்கள் டிஃபன் கடைக்கு கிளம்புறோம், நீ பத்திரமா இருமா. நானும் உங்கள் கூட வர்றேன் பாட்டி. அவர்கள் சரி என்று அவளையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். யாழினி அவர்களிடம் வந்து 1 வாரம் ஆனது. தாத்தா பாட்டி என்று அவர்களிடம் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாள். அவர்களும் பாசத்துடன் அவளை தங்கள் பேத்தியைப் போல் பார்த்து கொண்டனர். 2 நாளைக்கு முன் தான் பத்திரமாக மும்பை வந்து விட்டதாகவும் வேலையில் சேர்ந்து விட்டேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றும் தன் தந்தையிடம் போனில் கூறியிருந்தாள் யாழினி. மும்பையில் மிகப்பெரிய மருத்துவமனையில் மருத்துவரின் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் கவிமாறன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற, கோவப்படுறத குறைச்சிக்கோ, அப்போ தான் ப்ரெஷர் குறையும்னு. ஆனால் நீ நான் சொல்கிறத காதுலையே வாங்கிக்க மாட்ற. நீ என்னோடய ஃப்ரெண்டோட பையன், அதனால தான் நான் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போதும் அவர் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் கவிமாறன். உனக்காக இல்லாட்டியும் உன் அம்மாவுக்காக நீ உன் ஹெல்த் அக்கறை காட்டுமாறா என்றார் மருத்துவர். அவர் கூறிய அம்மாவுக்காக என்ற வார்த்தையை கேட்டவன் அமைதியாக யோசித்தான். பின் ஓகே அங்கிள்
நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் என கேட்க, அவன் கூறியதை கேட்டு சந்தோஷமடைந்த மருத்துவரான கண்ணன், ஒரு வாரம் உன் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. பார்க், பீச், கோவில் என பல இடங்களுக்கு போ. அமைதியாக இரு, தியானம் பண்ணு, புக் படி. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிடு. மனசை அமைதியாக வச்சுக்க. மறக்காமல் டைமுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும் என்றார். சரிங்க அங்கிள், பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கீங்க என்றான். ஓ நல்லதுக்காகத்தானே தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உன் உடம்பு சரியாயிடும். சரிங்க அங்கிள், நான் வர்றேன் என அவரிடம் விடை பெற்றுவிட்டு தன் வீட்டை நோக்கி காரை ஓட்டினான். தன் அறைக்குள் நுழைந்த மகனின் முகத்திலிருந்து சோர்வை கண்ட செண்பகம், ஏன் கவின் இப்படி வேலைன்னு உன் உடம்பை கெடுத்துக்கிற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் ஏன் கேட்கவே மாட்டேங்கிற என்றார் கவலையுடன். சக்கர நாற்காலியில் அமர்ந்து ராமாயணம் படித்து கொண்டிருந்து தன்னை பார்த்து கேட்ட தன் தாயை கவலையாக பார்த்தான் கவின். மெதுவாக அவர் அருகில் அமர்ந்தவன், என்னால் எதை மறக்க முடியலம்மா. ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்தது, உங்களுக்கு இடுப்பில் அடிபட்டு நீங்கள் நடக்க முடியாமல் இந்த 5 வருஷமாக வீல் சேரில் இருக்கிறத பார்க்குறப்ப என்னால் தாங்கிக்க முடியல என தன் தாயிடம் கூறியபடி அவர் மடியில் தலை வைத்து அழுதான். தன் மடியில் குழந்தை போல் கவலையை கூறி அழும் தன் மகனை நினைத்து அவருக்கும் மனசு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருந்தும் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு, அழாத கவின், எது நடக்கணும்னு இருக்கோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. நடந்ததை நினச்சி நீ உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காத. அம்மாக்காக நீ பழைய கவினாக மாறணும். மெதுவாக எழுந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன், அம்மா நாளையிலேருந்து ஒரு வாரம் நான் ஆஃபீஸ் போகலை. என்ன கவின் சொல்கிற என செண்பகம் புரியாமல் கேட்க, ஒரு வாரம் ஆஃபீஸ் லீவ் போட்டு நான் உங்கள் கூடவே இருந்து உங்களை கவனிச்சுக்க போகிறேன். அவன் சொன்னதை கேட்டவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். நிஜமாவா சொல்கிற என்று முகத்தில் சந்தோஷத்துடன் கேட்க, தன் தாயை பார்த்தவன், நடந்ததை நினச்சி உங்களை கவனிக்காமல் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா என மனதிற்குள் நினைத்து கொண்டான். மறுநாள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம பக்கத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோவிலுக்கு போகலாம், வாய் யாழினி என பாட்டி அழைக்க சற்று யோசித்தவள் சரி பாட்டி என்றாள். இருவரும் முத்துவிடம் சொல்லிவிட்டு கோவிலுக்கு சென்றார்கள். அம்மா நான் ரெடி, வாங்க நம்ம போகலாம் என்றவனை நம்ப மாட்டாமல் பார்த்தார் செண்பகம். ஏம்மா அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று கோயிலுக்கு போகணும்னு தான் நான் கேட்டதுக்கு என்னை சமாதானப்படுத்த தான் நீ சரின்னு சொன்னேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொன்ன மாதிரியே கிளம்பி வந்ததை பார்த்ததுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம கோயிலுக்கு போகலாம், வாங்க என தன் தாயை அழைத்து கொண்டு துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்றான். நல்ல புருஷன் கிடைக்கணும்னு துர்க்கையம்மனை வேண்டிக்கிட்டு விளக்கு போட யாழினி என பாட்டி சொன்னதை கேட்டு, தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவரின் விருப்பத்திற்காக விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டு விட்டு அவரின் அருகில் வந்தமர்ந்தாள் யாழினி. கவினிடம் பேசிக்கொண்டே கோவிலுக்குள் வந்த செண்பகம், நான் மறந்தே போயிட்டேன் கவின், நாம் சாமிக்கு அபிஷேகம் பண்ண தேங்காய் பழம் பூ வாங்கலாம் என, நீங்கள் எங்கே இருங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன் என சென்றான். அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த செண்பகத்திடம் வந்த யாழினி, இந்தாங்க ஆண்டி, கோவில் பிரசாதம் என பொங்கலை தன் கையில் இருந்ததை பிரசாதத்தை அவரிடம் நீட்ட அவர் தயங்கியபடி அவளை பார்த்தார். இல்லை, பிரசாதம் தீர்ந்து போச்சு, நீங்கள் இப்போ தான் உள்ளே வரதை பார்த்தேன், அதான் உங்களுக்கு கொடுத்தேன் என கூற சிரித்தபடியே வாங்கி கொண்டார் அவர். மறுபடியும் சென்று பாட்டியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்கையில் அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் தவறுதலாக செண்பகத்தின் வீல் சேரை தள்ளிவிட அது அவரின் கட்டுப்பாட்டை இழந்து நகரத் தொடங்கியது. செய்வதெரியாது கவின் என அவர் கத்த, அப்போதுதான் பூஜை பொருட்கள் வாங்கி கொண்டு உள்ளே வந்த கவின் தன் தாயை கவனிக்க வீல் சேர் நகர்வதை பார்த்து அம்மா என கத்தியபடி அவரை நோக்கி ஓடி வந்தான். அவனின் அம்மா என்ற சத்தம் கேட்டு திரும்பிய யாழினி நிலைமையை உணர்ந்து அவன் வருவதற்குள் ஓடிச் சென்று வீல் சேரை நிறுத்தினாள். பயத்தில் பதறியபடி இருந்தவரிடம், கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு ஒன்றுமில்லை என கூறியபடி அவர் குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். அவள் பேச்சில் சற்று நிம்மதியடைந்தவர் மெதுவாக தண்ணீரை குடிக்க, அப்போது அவர் அருகில் வந்த கவின், அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு எதுவும் ஆகாமல் இந்த பொண்ணு தான் காப்பாற்றினான் என யாழினியை பார்க்க,
தேங்க்ஸுங்க, நீங்கள் என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க எனக்கு சொன்னவனின் குரல் தழுதழுத்தது. பரவாயில்லைங்க, நான் வர்றேன் ஆண்டி என அவர்களிடம் விடைபெற்று பாட்டியை அழைத்து கொண்டு சென்றாள் யாழினி. வீட்டிற்குள் கவினையும் செண்பகத்தையும் பார்த்து, எங்கே போனீங்கக்கா? உங்கள் 2 பேரையும் காணாமல் நான் தேடினேன் என சித்ரா கேட்க, நானும் கவினும் கோயிலுக்கு போனோம் என்றார் செண்பகம். ஆச்சரியத்துடன், கவின் உங்கள் கூட வந்தானா? ஆமாம் என சந்தோஷத்துடன் தலையசைத்தார் செண்பகம். உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா என பாசத்துடன் அவரை கட்டி கொண்டாள் சித்ரா. செண்பகமும் சித்ராவும் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பியை திருமணம் செய்து வந்தவர்கள். விஜயனும் ஜெயனும் அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தனர். 5 வருடங்களுக்கு முன் விஜயனும் செண்பகமும் காரில் செல்லும் போது ஆக்சிடென்ட் ஆகிவிட அதில் விஜயன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவர் செண்பகம் முதுகுத்தண்டில் அடிபட அதனால் அவரால் நடக்க முடியாமல் போனது. அந்த நேரம் ஆஸ்திரேலியாவிற்கு பிசினஸ் விஷயமாக சென்ற கவிமாறன் செய்தி கேட்டு மிகவும் மனம் உடைந்து போனார். தந்தையின் இறப்பு, தாயின் நிலைமை என கண்கலங்கி நின்றவனை ஆதரவாக அணைத்து கொண்டார் சித்தப்பா ஜெயன். அவர்தான் பிசினஸையும் பார்த்து கொண்டார். அவரின் மகன் சதீஷ் கவினுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தான். சித்ரா செண்பகத்தை கவனித்து கொண்டு நடந்த சம்பவத்திலிருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றினான். கவின் அமைதியாக சோம்பாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த சித்ரா, நீ இப்படி ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கிறத தான் நானும் அக்காவும் விரும்பணும் என கூறினவரை பார்த்து சிரித்தான். மறுநாள் தாத்தா பாட்டியிடம் சேர்ந்து கடையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் யாழினி. நீ சாப்பிடுமா என தாத்தா கூற, சரிங்க தாத்தா என்றபடி கை கழுவ சென்றவள் அந்த காலை பொழுதை மிகவும் ரசித்தாள். சூரியன் இன்னும் கண் விழிக்கவில்லை போல. மேகக்கூட்டங்கள் மோகம் கொண்டது போல் மழை பெய்ய தயாராகி கொண்டு இருந்தது. தன்னை மறந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் அப்போதுதான் கவனித்தாள். பூங்காவில் வாக்கிங் வந்தவனுக்கு தலை சுற்றுவது போல் கண்கள் மங்களாக தெரிய, என்ன என அவன் சுதாரிப்பதற்குள் மயங்கி கீழே விழப்போனான். கவினை கவனித்த யாழினி ஓடி வந்து அவனை தன் நெஞ்சோடு தாங்கி கொண்டாள். மெதுவாக அவனை தன் மடியில் படுக்க வைத்து, பாட்டி தாத்தா என சப்தமிட அவர்கள் சப்தம் கேட்டு வந்தனர். என்னாச்சு யாழினி, ஏன் இப்படி கத்துன? யார் இந்த தம்பி என தாத்தா கேட்க, இவர் வாக்கிங் வந்துக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அதற்குள் தண்ணீரோடு வந்த பாட்டி கவின் முகத்தில் தண்ணீர் தெளிக்க அவன் கண் திறக்கவில்லை. அவன் கையை பிடித்து நாடியை பார்த்த யாழினி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைவதை உணர்ந்து உடனே சற்றும் யோசிக்காமல் அவன் இதழோடு தன் இதழ் பொருத்தி தன் மூச்சு காற்றை அவனுக்கு சுவாசிக்க கொடுத்தாள். பெரியவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நிற்க மெல்ல கண் விழித்தான் கவின். மெதுவாக அவனை விட்டு விலகினாள் யாழினி. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? வாங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகலாமா என கேட்க, என்னாச்சு தம்பி என பாட்டியும் தாத்தாவும் கேட்டனர். அவனோ, இப்போ பரவாயில்ல தாத்தா, நல்லா இருக்கேன் என கூறிவிட்டு அவளை பார்க்க, யாழினி, நாம் 2 நாளைக்கு முன்னாடி தானே இந்த தம்பியும் அவங்க அம்மாவையும் கோவிலில் பார்த்தோம் என பாட்டி கூறினார். அவளும் அப்போதுதான் நினைவு வந்தவளாக ஆமாம் பாட்டி என்றாள். அவனோ அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இப்போ என்னை காப்பாற்றலைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருக்க முடியாது என்றான் உணர்ச்சியில். ஹாஸ்பிட்டல் போகலாமா தம்பி என பாட்டி கேட்க, வேண்டாம் பாட்டி, நானே போய்க்கிறேன் என பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு யாழினியை பார்த்து வருகிறேன் என தலையசைத்து விட்டு சென்றான். அவன் சென்றதும் அவர்கள் வேலையை கவனித்தனர். வீட்டிற்கு வந்த கவினுக்கு மனதில் சொல்ல முடியாத உணர்வு ஏற்பட்டது. தன் தாயை காப்பாற்றிய போதே அவன் மனதில் சிறு சலனத்தை ஏற்படுத்தி இருந்தாள் பெண்ணவள். இன்று சற்றும் யோசிக்காமல் தன் மூச்சு காற்றால் அவனை சுவாசிக்க வைத்ததன் மூலம் அவனை முழுவதுமாக ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டாள் யாழினி. தன் தாயிடமிருந்து நடந்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்டு பதறிய செண்பகம், நீ நல்லா இருக்கியா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா என கேட்க, வேண்டாமா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன். டாக்டர் அங்கிள் சரியான நேரத்தில் அந்த பொண்ணு முதல்ல பண்ணதால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார். அதை கேட்ட செண்பகம், அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், நான் முதல்ல உனக்கு உயிர் கொடுத்தேன், அவள் 2ஆவதாக உனக்கு உயிர் கொடுத்துருக்கா என கூற, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைம்மா, அன்றைக்கி கோயிலில் உங்களை காப்பாற்றினால அந்த பொண்ணு தான். என்னால் நம்பவே முடியலை, நம்ம 2 பேருக்கும் வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கா. நிஜமாவே அந்த பொண்ணு நமக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதை தான் என கூற,
அதை கேட்டவன் ஆமாம்மா என்றான். சரி, நீ ரெஸ்ட் எடு என அவர் சென்றுவிட அவளை பற்றிய யோசனையிலேயே உறங்கியும் விட்டான் கவின். அடுத்த 2 நாள் அவன் பூங்காவிற்கு வாக்கிங் வருவான். முதல் நாள் அவனின் உடல் நலம் பற்றி விசாரித்தவள் பின் தன் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள். அன்று காலையில் வழக்கம்போல் கடையில் சாப்பிட அமர அவனை பார்க்க அவள் அருகில் வந்தவன், எனக்கும் இனிமே காலையில் உங்கள் கடையில் டிஃபன் கிடைக்குமா என்றான். சிரித்து கொண்டே அவனுக்கு டிஃபன் கொடுக்க இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். 2 நாள் கழித்து ஜேனிடம் வந்தவன், சித்தப்பா, நான் இன்னைக்கு ஆபீஸ் கிளம்புறேன். எதுவும் பேசாமல் சரி என்றார். சதீஷ் எங்க? அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சென்னை போயிருக்கான் என்றார் சித்தி. தன் தாயிடம் கூறிவிட்டு ஆபீஸ் கிளம்பினான். கவின் அன்று ஆபீஸில் அவன் சிரித்த முகத்தினுடைய இருந்தான். யாரிடமும் அதிகம் கோபப்படவில்லை. தன் மேனேஜரான சேகரிடம், எனக்கு பிஏ வேலைக்கு ஆள் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் அவங்கள வேலைக்கு வரல? தெரியலைங்க சார், 4 நாளைக்கு முன்னாடியே வேலைக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிட்டோம். ஆனால் ஆள் இன்னும் வரல. ஓகே, இன்னும் 3 days பார்க்கலாம் என்றான். 2 நாள் கழித்து காலையில் கடைக்கு சாப்பிட வந்தவன் யாழினியிடம், பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க என அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்க, ஆமாங்க, உங்கள் பேர் என்ன? அவள் கலகலவென சிரித்து கொண்டே, நாம் 1 வாரம் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் பேர் தெரியலை. ஆமாம் என்றான் அவனும் சிரித்தபடி. என் பேர் யாழினி என கூறியவள், அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். இங்கே ஒரு கம்பெனியில் பிஏ வேலைக்கு கிடைச்சது. ஆனால் என்ன ஆனால்? என்னோடய சர்டிஃபிகேட், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நடந்ததை கூறினாள். அவள் கூறியதை கேட்டவன், எந்த ஆபீஸ்? மாறன் இண்டஸ்ட்ரீஸ் என்றாள் அவள். மனதில் சந்தோஷத்தை வெளிக்காட்டாதவன் அமைதியாக இருந்தான். நேராக காவல் நிலையம் சென்று யாழினி பற்றி விவரம் கூறி, சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் என கூற, நாளைக்கு கண்டுபிடிச்சிருவோம் என்றார் இன்ஸ்பெக்டர். அடுத்த நாள் அவன் அவளை பார்க்க செல்லவில்லை. தாத்தாவிடம் பேசி கொண்டிருந்தவள் அருகில் வந்த இன்ஸ்பெக்டர், இங்கே யாழினிங்கிறது யாரு? நான் தான் சார். இந்த பேக் உங்களோடதா என அவளிடம் பேக் ஒன்றை கொடுத்தார். அதை வாங்கி உள்ளே இருந்த தன் உடைமைகளை சரிபார்த்தவள், ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாட்டி, தாத்தா என சந்தோஷத்தில் அவர்களை கட்டி கொண்டாள். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல பாட்டி, இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சேன் என கண்ணீருடன் கூறினாள். நமக்கு சொந்தமான பொருள் காணாமல் போனாலும் கண்டிப்பாக என்னைக்காவது நம்மக்கிட்ட வந்து சேரும் என்றார் தாத்தா. நீ எப்போ வேலைக்கு போக போகிற என பாட்டி கேட்க, அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தாள். ரிசப்ஷனில் இருந்த பெண், நாளைக்கு நீங்கள் வாங்க என்றாள். சந்தோஷத்துடன் பாட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டவளை தன் காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் கவின். அடுத்த நாள் பூங்காவில் அவன் அருகில் அமர்ந்தவள் ஸ்வீட் பாக்ஸை நீட்ட, எதுக்கு ஸ்வீட் என்றான் தெரியாதவன் போல். என் சர்டிஃபிகேட் திங்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, அது மட்டும் இல்லை, நாளைக்கே வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கள் என்றால் சந்தோஷத்துடன். அப்போதுதான் நினைவு வந்தவளாக, ஆமாம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நாளைக்கு நீயே தெரிஞ்சப்பா என கூறிவிட்டு சென்றான். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்ப்பார் போல என அவளும் நினைத்து கொண்டாள். மறுநாள் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஆஃபீஸ் கிளம்பினாள். அவளை 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தார் மேனேஜர். அவளுக்கு முன்பாகவே ஆஃபீஸ் வந்திருந்த கவின் சிசிடிவியில் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். இதற்கு மேல் அவளை காக்க வைக்க விரும்பாமல் உள்ளே சென்றவள், குட் மார்னிங் சார் என கூறி அவன் முகத்தை பார்த்ததும் அதிர்ந்தாள். கவின், நீங்களா? குட் மார்னிங் யாழினி, நான் தான் இந்த ஆஃபீஸ் எம்டி என கூற அவள் நம்ப மாட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனின் முகமாற்றத்தை உணர்ந்தவன், என்ன யாழினி, சந்தோஷத்தில் பேச்சு வரலையா? ஆமாம், பேச்சே வரல, சந்தோஷத்தில் இல்லை, அதிர்ச்சியில். ஏன் அதிர்ச்சி என அவன் கேட்க, நீங்கள் சாதாரணமான சராசரி குடும்பத்தை சேர்ந்தவர்னு நினச்சி உங்களை பற்றி என் மனசில் என்னென்னவோ ஆசை வளர்த்துக்கிட்டேன். அவள் சொல்வதை கேட்டு அவன் அதிர்ந்தான். இவளும் என்னை காதலிக்கிறாளா? நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் கூட நான் பேசி பழகிருக்கவே மாட்டேன். அதோடு என் மனசில் உங்கள் மேலே காதலையும் வளர்த்துருக்க மாட்டேன் என கூறியபடி நின்றாள். அவள் கூறியதை நம்ப மாட்டாமல் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ என்ன சொன்ன? அவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். காலையில் சந்தோஷமாக சென்ற யாழினி மதியம் வந்து
நான் இனி அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக மாட்டேன் என்றாள். ஏம்மா, உனக்கு இந்த வேலை பிடிக்கலையா? அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். யாழினியின் ஃபோன் அடித்தது. ஹலோ யாழினி. சார், நான் வேலைக்கு வரலை. ஏன் மேடம் என மேனேஜர் கேட்க, காரணம் சொல்ல முடியாது, ஆனால் நான் வரல சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. முடியாது மிஸ் யாழினி, நீங்கள் 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கணும். என்ன சொல்கிறீங்க என அவள் கலக்கத்துடன் கேட்க, ஆமாம் யாழினி, நீங்களும் எங்கள் ஆஃபீஸ் ரூல்ஸில் சைன் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு வேலைக்கு வரணும், இல்லைன்னா இனிமேல் உங்களால் எந்த ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்க முடியாது என கூறிவிட்டு அவர் ஃபோனை வைக்க, நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அங்கே தான் வேலைக்கு போயாகணும் என நிதர்சனத்தை புரிந்து கொண்டாள் யாழினி. அவன் தன் காதலையும் சொல்லிவிட்டு, அவன் பணக்காரன் என்பதால் அவனை வெறுப்பதாகவும் சொல்லிவிட்டு சென்றதை நினைத்து அவனுக்கு என்ன ரியாக்ஷன் செய்வது என்று தெரியவில்லை. இவ ஏன் பணக்காரன் தெரிஞ்சதும் என்னை வெறுத்தா? அப்படி வெறுக்க என்ன காரணம் இருக்கும் என நினைத்தவன், எதுவாக இருந்தாலும் என் காதலை உனக்கு புரிய வச்சு உன்னை எப்பவும் சந்தோஷமாக நான் வச்சுப்பேன் என தனக்குள் கூறிக்கொண்டான் கவின். அடுத்த நாள் ஆபீஸ் கிளம்பி கொண்டிருந்தவளை பெரியவர்கள் புரியாமல் பார்த்தனர். அவர்களின் மன ஓட்டத்தை புரிந்தவள், 1 வருஷம் கண்டிப்பாக நான் அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாகணும், அதனால தான் நான் மறுபடியும் அங்கே வேலைக்கு கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருமா யாழினி, பொறுமையாகவும் அமைதியாகவும் முடிவேடி என்றார் பாட்டி. மனதில் ஒரு இறுக்கத்துடன் ஆஃபீஸ் உள்ளே சென்றாள் யாழினி. தன் இருக்கையில் அமர்ந்ததும் அவளை இன்டர்காமில் அழைத்தான் கவின். உள்ளே சென்றவள் அவன் முகம் பார்க்காமலே, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் யாழினி என்றான் சிரித்து கொண்டே கூற, அவனை பார்த்து முறைத்தவள், எதுக்காக வர சொன்னீங்க? நீ என் பிஏ, நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும். என்னது, சொல்கிற வேலையை செய்யணுமா என கோபத்துடன் கேட்டாள். ஏய், நீ என்ன எப்போ பார்த்தாலும் தப்பாகவே நினைக்கிற? நான் ரொம்ப நல்ல பையன் என்றான். அதை நான் சொல்லணும்? அதை தான் நானும் சொல்கிறேன். என்னை ரொம்ப நல்ல பையன்னு நீயே வாயால் சொல்லுவ, பார்க்கலாம் என்றால் அவளும் திமிராக. அதை ரசித்தவன் அவளுக்கான வேலையை கூற, அவனை பார்த்த முகத்தை வெடுக்கென்று ஒரு வெட்டி சென்றாள் யாழினி. தன் இருக்கையில் அமர்ந்தவன் அருகில் வந்தவள், என் பேர் பவித்ரா, உங்கள் பக்கத்தில் தான் நான் இருக்கேன். அவளை பார்த்ததும் யாழினிக்கு மிகவும் பிடித்து விட்டது. என் பேர் யாழினி. ஆமாம், சார் என்ன சொன்னார் என பவித்ரா கேட்க, அது புரியுது, உனக்கு வேலை கூறும்போது கோபமாக பேசினாரா? ஆமாம் என தலையாட்டினாள் யாழினி. ஏய், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நம்ம கவின் சார் ரொம்ப நல்லவர், பொண்ணுங்கக்கிட்ட ரொம்ப மரியாதையாக தான் நடந்துப்பார். ஆனால் வேலை விஷயத்தில் ரொம்ப கோவப்படுவார். அவர் நம்மக்கிட்ட பேசும்போதே கோபமாக பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரொம்ப நல்லவர் என அவனை பற்றி ஒரு பக்க கதையே வாசித்தாள் அவள். நமக்கு தெரிஞ்சதை விட அவளுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கு என நினைத்து கொண்டாள் யாழினி. சரி, வேலையை பார்ப்போம் என அவள் நகர்ந்து விட, அவன் சொன்ன வேலையை முடித்துவிட்டு மீண்டும் அவனிடம் சென்றாள் யாழினி. அடுத்த 3 நாளும் அவன் அவளிடம் பேச முயற்சிக்க, வேலையை தவிர மற்றதை பற்றி அவள் அவனிடம் எதுவும் பேசவில்லை. அன்று மதியம் ஆபீஸுக்கு சதீஷ் வந்தான். வரும்போதே விசில் அடித்தபடி வந்தவன் ஆஃபீஸ் பெண்களிடம் சகஜமாக பேசினான். ஒரு சில பெண்கள் அவனிடம் மிக உரிமையாகவும் நெருக்கமாகவும் பேசினார்கள். வந்துட்டான் சொல்லு என பவித்ரா வாயுக்குள் முணுமுணுக்க, ஏன் பவி அப்படி சொல்கிற? அவர் யாரு என கேட்டாள் யாழினி. ஜெகன் சாரோட பையன், கவின் சாரோட தம்பி. சரியான சொல்லு. ஆஃபீஸில் ஒரு பொண்ணையும் விடமாட்டான், எல்லாருக்கிட்டையும் வசீகரமாக பேசுவான். நம்ம கவின் சாருக்கு அப்படியா ஆப்போசிட். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அவர்களிடம் வந்த சதீஷ், ஹாய் பவி, உனக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்ற? அப்படி இல்லை சார், வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதான் பேச முடியாது. ஓகே, நாளைக்கு காஃபி ஷாப் போகலாமா? சரிங்க சார் என்றவளிடம் யாழினியை பார்த்து, இவங்க யார்? நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, பேர் யாழினி. ஹாய் யாழினி என அவன் கை நீட்ட, வேண்டா வெறுப்பாக அவனுக்கு வணக்கம் சார் என்றால் கைகூப்பி. யாழினியை பார்த்து கொண்டே கவினின் கேபினுக்குள் நுழைந்தான் சதீஷ். அதுவரை நடந்ததை கவனித்து கொண்டிருந்த கவின் கோபத்தை வெளிக்காட்டாமல், உன்னை வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? சாரி அண்ணா, டிராஃபிக். எங்கே டிராஃபிக்? நம்ம ஆஃபீஸ்லையா? இல்லை என பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான். எதுக்காக அண்ணா வர சொன்னீங்க என தயங்கபடி கேட்க, இந்த ஃபைலில் நீயும் சைன் பண்ணணும், அதான் வர சொன்னேன்.
என ஃபைலை அவனிடம் நீட்ட, அதில் கையெழுத்து போட்டவனிடம், இந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் நான் சொன்ன பாயிண்ட் அவங்கக்கிட்ட சொன்னியா என கவின் கேட்க, இல்லைண்ணா மறந்துட்டேன் என தலை குனிந்து கூறினான் சதீஷ். தேவையில்லாத விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும், முக்கியமான ஆஃபீஸ் விஷயம் மட்டும் மறந்துடும், அப்படித்தானா என்றான் கோபமாக. சாரிண்ணா, மறுபடியும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்கணும், புரிஞ்சதா? சரி என தலையாட்டியவன் வெளியேறினான். அவன் முகத்தை பார்த்து கவின் அவனிடம் சரியான காட்டி இருக்கிறான் என்பதை உணர்ந்த பவித்ரா தனக்குள் சிரிக்க, ஏய் ஏண்டி சிரிக்கிற என கேட்டால் யாழினி. அங்கே பாரு நம்ம காதல் மன்னன் முகத்தை, சார் செம்ம டோஸ் கொடுத்துருப்பார் போல. அவர் திட்டு வாங்கிறத பார்த்தா உனக்கு கொண்டாட்டமாக இருக்கா? இருக்காதா பின்ன? தன் பேச்சை கேட்காத பொண்ணுங்களை இவன் என்னென்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? வேலை சரியாக செஞ்சாலும் வேணும்னே குறை சொல்லுவான், எல்லாரும் முன்னாடியும் திட்டுவான். அதுக்காகவே இவன் பண்ணுற இம்சைகளை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது என மனக்குமுறலோடு கூறினான். ஆரம்பத்தில் என் கூடவும் ஃப்ரெண்டாக தான் பேசினான், நானும் நல்லவன் நினச்சி தான் பழகினேன். அப்புறம்தான் இவன் பேச்சில் நடவடிக்கையும் தப்பான பார்வையும் அர்த்தம் புரிஞ்சது, நானே விளக்கிட்டேன். சதீஷ் சாரை பற்றி கவின் சாருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் நீங்கள் யாரும் அவர்கிட்ட சொல்லலை? சொன்னால் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அந்தளவுக்கு மோசமானவன் அந்த சதீஷ். இதை கேட்டுக்கொண்டிருந்த யாழினி, அவன் என்கிட்ட வாழாட்டட்டும், ஒட்ட நறுக்கிறேன் என மனதில் நினைத்து கொண்டாள். அப்போது கவின் அழைக்க உள்ளே சென்றாள். மேடம் என்ன பலத்த யோசனையில் இருக்கீங்க என அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி கேட்டான். நான் என்ன யோசனையில் இருந்தேன்னு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கோபமான முகம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை யாழ், என்னை அப்படி கூப்பிடாதீங்க. ஏன் யாழ்? என்னை யாழ்னு என் அப்பா மட்டும்தான் கூப்பிடுவார், ஏன் நான் கூப்பிடக்கூடாதா என்ற காதலுடன் கேட்க, அவன் கண்களில் அவ்வளவு காதலை பார்த்தவள் சற்று தடுமாறினாள். தன்னையும் மறந்து அவனை பார்க்க, அப்போது கவினின் ஃபோன் அடிக்க அந்த சத்தத்தில் கலைந்த யாழினி வெளியேறினாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே ஃபோனை எடுத்தவன், சொல்லுங்க பாட்டி என கேட்டான். அது என மங்களம் பாட்டி தயங்க, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க பாட்டி. யாழினி இப்பெல்லாம் காலையில் சாப்பிட்றதே இல்லை தம்பி, கேட்டால் பசி இல்லைன்னு சொல்கிறா. நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் சாப்பிட மாட்டேங்கிறா. நீங்கள் தான் என அவர் கூற, நீங்கள் சரி பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என ஃபோனை வைத்தான். மறுபடியும் யாழினியை ஃபோனில் அழைத்தான். என்ன சார் என சலிப்புடன் கேட்டவளை கவனிக்காதவன் போன் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டே, என்ன பண்ணுற யாழினி? நான் விளையாடிட்டுருக்கேன் என்றால் துடுக்காக. தனியாக விளையாடினா போர் அடிக்கும், நானும் வரலாமா என அவன் கேட்டுக்கொண்டிருக்கேன். எஸ்கியூஸ் மீ சார் என ரிசப்ஷனிஸ்டர். எஸ் கமின். உள்ளே வந்தவள் அந்த பார்சலை காட்ட, அந்த பார்சலை வாங்கிய யாழினி, அவள் வாங்கியதும் அந்த பெண் வெளியேற, எனக்கு செம்ம பசி, சாப்பிடணும், என் தனி ரூமில் வை என அவன் கூற, என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்கிறான் என அவனை திட்டிக்கொண்டே கவினுக்கு டிஃபனை எடுத்து வைத்தாள். சாப்பிட டேபிளில் அமர்ந்தவன் அவளை பார்க்க, என்ன சார் என கேட்டவளன், என் மேலே உனக்கு கோபமா? கொஞ்சம் இல்லை, நிறையாவே இருக்குது. அப்படின்னா என் மேலே இருக்க கோபத்தில் இந்த டிஃபனில் ஏதாவது கலந்துட்டியா என சற்று சீரியஸாக கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவள், இப்போ நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் நம்புவீங்க? வெரி சிம்பிள், நீயே சாப்பிட்டா தான் நான் நம்புவேன், எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் என அவன் கூறும் முன் வேகமாக அவன் எதிரில் அமர்ந்து சாப்பிட அமர்ந்தாள். மெதுவாக சாப்பிடு என அவள் தலையை வருடிவிட்டு தன் கேபினுக்குள் சென்றான். அவனின் செய்கை அவளின் தந்தையை ஞாபகப்படுத்த கண்களில் கண்ணீர் தழும்ப சாப்பிட்டு முடித்தாள். தன் தாயிடம் யாழினி வேலையில் சேர்ந்ததை முதலேயே கூறியிருந்தவன் இன்று நடந்ததையும் கூற, அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காத கவின், என் உயிரே அவதாமா, நான் எப்படிமா கஷ்டப்படுத்துவேன் என கூறிய தன் மகன் யாழினி மீன் எவ்வளவு காதலை வைத்திருக்கிறான் என்பது அவருக்கு நன்றாகவே புரிந்தது. வீட்டில் யாழினி பெரியவர்களிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். ஏன் பாட்டி நான் காலையில் சாப்பிடலன்னு அவர்கிட்ட சொன்னீங்க? நீ வேலையில் சேர்ந்த அன்னைக்கே கவின் தம்பி அவரோட ஃபோன் நம்பரை எங்ககிட்ட கொடுத்து, கவலைப்படாதீங்க யாழினியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதுக்காக நீங்களும் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா என கேட்டவரிடம் வந்த தாத்தா, அப்பா இல்லாமல் அப்படி இல்லைம்மா, அந்த தம்பி உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், உன்னை காதலிப்பதாகவும் நீ அதை மறுப்பதாகவும் எங்களிடம் கூறினார். உண்மையான அன்பை புரிஞ்சுக்கோமா என கூற, அந்த பாசம்தான் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்குமா நிலைக்குமான்னு நினச்சி தான் நான்
வேண்டான்னு ஒதுங்கி நிற்கிறேன் என கூறி அழுதால் பாட்டி அவளை தேற்றி உறங்க வைத்தார். அந்த வேளையில் அவள் வேலையில் சேர்ந்த 2 மாதங்கள் ஆனது. அன்று காலையில் தாமதம் ஆகிவிட்டதால் வேகமாக ஆபீஸுக்குள் வந்தவள் சதீஷ் மேல் மோதிவிட நிமிர்ந்து பார்த்தவன் பதறியபடி சாரி சார் என்றார். பரவாயில்ல, நீங்கள் வேண்டுமென்றே மோதினாலும் நான் ஏற்றுப்பேன் என ஒரு மாதிரி குரலில் கூற அவள் எதுவும் பதில் கூறாமல் தன் இடத்திற்கு வந்தாள். அப்போதுதான் பவியும் வர என்னாச்சு யாழ்னி என்றாள். பவித்ராவிடம் நடந்ததை கூறினார். பொறுக்கி, அவன் அப்படிதான், நீ எதுவும் நினைக்காத என்ற கவினிடம் சார் இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும் என்றால் யாழினி கேட்க எதுக்கு லீவ்? பர்சனல். அவன் அமைதியாக சரி லீவ் எடுத்துக்கோ. மறுநாள் மங்களமுத்துவின் திருமண நாள் என்பதால் அவளுக்கு புது புடவை வாங்கி கொடுத்தனர். எனக்கு எதுக்கு பாட்டி? அப்படி சொல்லாத யாழினி. வயசான காலத்தில் எங்கள் பிள்ளைங்க கவனிக்காமல் அவமானப்படுத்தினதுனால நாங்கள் எங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு இந்த மும்பைக்கு வந்தோம். எந்த உறவும் இல்லாமல் இருந்த எங்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த எங்கள் செல்ல பேத்தினி என்றார் பாட்டி. சேலையை கட்டி கொண்டு வந்து அவர்களின் காலில் விழுந்தவளை, நீ புருஷன் குழந்தைங்களோட 100 ஆயுசுக்கும் தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமாக வாழணும் என இருவரும் ஆசீர்வதித்தனர். தாத்தாவின் ஃபோன் அடித்தது. சொல்லு கவின். தாத்தா, நீங்களும் பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தம்பி. அது சொல்லு கவின், இன்னைக்கு ஏன் தாத்தா யாழினி ஆஃபீஸ்க்கு வரல? எங்களுக்கு கல்யாண நாள், அதனால தான் யாழினி லீவ் போட்டிருக்கா. நாங்கள் இப்போ கோவிலில் இருக்கோம். அப்படியா? என்னோட வாழ்த்துக்கள் பாட்டிக்கிட்டே சொல்லிடுங்க என்று பேசிக்கொண்டிருக்கையில், நீங்கள் தானே சேலை கட்டினா நல்லா இருப்பேன்னு சொல்லி கட்டி விட்டீங்க பாட்டி. ஆனால் இப்போ பாருங்க, இந்த சேலை என் இடுப்பில் நிற்கவே மாட்டேங்குது என யாழினி கூறியதை கேட்டுக்கொண்டே ஃபோனை வைத்தான். அவனை அறியாமல் அவன் மனம் குதூகலித்தது. உடனே நம்மளால் பார்க்கணுமே, என்ன பண்ணலாம் என யோசித்து கொண்டே அவளுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ, சொல்லுங்கள் சார். எங்கே இருக்கீங்க மேடம்? அவன் மேடம் என்றதும் சற்று கோபத்துடன், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உன் பாஸ். நான் இப்போ லீவில் இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ ஆஃபீஸில் இருக்கணும். இல்லைன்னா உன்னை தேடி நானே வருவேன். ஏன் கவின் இப்படி பண்ணுறீங்க? அவளின் நீண்ட நாளில் கவின் என்றதில் உருகியவன், இன்னும் உனக்கு 20 நிமிஷம்தான் இருக்குது. சரி வர்றேன் என ஃபோனை கட் செய்தாள். பாட்டி, நான் உடனே ஆஃபீஸ் போகணும். இன்னைக்கு லீவ் போட்டேன்னு சொன்னேன் என தாத்தா கேட்க, சார் முக்கியமான ஃபைல் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார், அதை இப்போ கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக போகணும், வர்றேன் என ஆட்டோவில் ஏறி ஆஃபீஸ் வந்தாள். அதே ஆஃபீஸில் வேலை செய்யும் அனிதா யாழினியை வழிமறித்தாள். வழிவிடு அனிதா. ஏன்? சாரை பார்க்காம ஒரு நாள் கூட உன்னால் இருக்க முடியாதா? நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. என்னது உனக்கு புரியலையா? சும்மா நடிக்காத. கவின் சாரை நீ மயக்க நினச்சிற விஷயம் இந்த ஆஃபீஸில் பாதி பேருக்கு தெரியும். தப்பாக பேசாத அனிதா. இதுக்கு முன்னாடி இருந்த பிஏ கிட்ட சார் 10 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். ஆனால் நீ சார் கேபினுக்குள்ளே போனால் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியவே வர்ற. உள்ளே என்ன நடக்குது எனக்கு கேவலமாக கேட்க, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. மீண்டும் யாழினியை போனில் அழைத்தான். இதோ வந்துட்டேன் சார் என அவள் கவினிடம் தான் பேசுகிறாள் என்பதை அறிந்த அனிதா முறைத்து கொண்டே அவளுக்கு வழிவிட்டாள். கோபமாக அவனது கேபினுக்குள் நுழைந்தாள். சேலை கட்டியிருந்ததால் அவளின் அழகு பல மடங்காக இருக்க அந்த அழகில் மொத்தமாக மயங்கி மூச்சு விடக்கூட மறந்து வைத்த கண் எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கவின். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ற முறைப்புடன் கேட்டாள். ஒன்று மட்டும்தான் யாழ் நினச்சிட்டு இருக்கேன் கூறிக்கொண்டே மெதுவாக அவளிடம் வந்தான். இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? என் இதயம் காணாமல் போயிடுச்சு. அதுக்கு எதுக்கு என்கிட்ட வரீங்க? தொலைச்ச இடத்துல தானே தேடணும். என்னது? அவள் பயத்துடன் கேட்க, இந்த கண்ணு தான் என் இதயத்தை திருடி இருக்கு. அவன் அவளுக்கு மிக நெருக்கமாக நெருங்கி நிற்க அவனது அருகாமையில் தடுமாறியவளின் விழிகள் படபடத்தது. அதை பார்த்து ரசித்தான். அவனிடமிருந்து அவள் விலக முயல அவளின் எண்ணம் அறிந்தவன் யாழினியை நகர விடாமல் இரு கைகளால் சிறை செய்தான். மெதுவாக அவளின் இடுப்பில் கை வைக்க அதில் மெலிந்தவளின் இடுப்பு மடிப்பு தன்னால் கீழே நழுவியது. இப்போது அவனது கைவிரல்கள் அவள் இடையில் பதிந்து மெதுவாக வருட தன்னை மறந்து
மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள் பாவை. அவளின் நிலையை ரசித்தவன் தன் கைகளால் அவளின் கன்னம் பற்றி நெற்றியில் கன்னம் என முத்தமிட்டு மெதுவாக அவளின் இதழை தன் இதழுக்கு சொந்தமாக்கினான். முதலில் நிதானித்து திமிரியவள் பின் தன்னை அறியாமல் அவன் மீது கொண்ட காதலால் அவனை கட்டிக்கொண்டாள். முதலில் தன்னுணர்வு வந்த யாழினி அவனை தள்ளிவிட தடுமாறி நின்றவன் பின்தான் நடந்ததை நினைத்து, சாரி யாழினி, உன்னை சேலையில் இவ்வளோ அழகாக பார்த்ததும் என்ன மறந்து என கூற தன்மேல் கோபம் கொண்டு தன் உதட்டை கடித்து கொண்டு அழுதபடியே வெளியேறினாள். இப்படி அவசரப்பட்டுட்டோமே என நினைத்தாலும் அவளின் இதழ் முத்தம் தித்திப்பாகத்தான் இருந்தது அவனுக்கு. வீட்டிற்கு வந்தவளுக்கு தன்மேலேயே ஆத்திரமாக இருந்தது. பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் தொட்டதை இப்படி உருகி நின்னேனே, அவன் என்னை என்ன நினச்சிருப்பான்? அன்றிரவு சாப்பிடாமல் தன்னாலேயே சிரித்து கொண்டிருந்தவனிடம் வந்த செண்பகம், என்ன கவின், மதியமும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல, பசிக்கலாமா? ஏன் பசிக்கல? காதல் வந்தால் இப்படித்தான் அக்கா, பசியும் இருக்காது, தூக்கம் வராது என கூறிக்கொண்டே அங்கே வந்தார் சித்ரா. சித்தி, நீங்களுமா? அந்த பொண்ணு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வா கவின். சரிங்க சித்தி, கண்டிப்பாக அழைச்சிட்டு வரேன். மறுநாள் கவின் முக்கியமான வேலையாக லண்டன் சென்றிருக்க சதீஷ் தான் ஆஃபீஸ் வந்திருந்தான். அவனது கேபினுக்கு வந்த அனிதா உரிமையுடன் அவனை உரசிக்கொண்டே, ஏன் சார் இப்பெல்லாம் உங்கள் பார்வை வேற பக்கம் போகுதே? எந்த பக்கம் என தன் கைகளால் அவளின் கன்னத்தை வருடிக்கொண்டே கேட்டான். அந்த யாழினி தான் சொல்கிறேன். ஆமாம், அவளை ஒரு தடவையாவது நீங்கள் அவளை மயக்க நினைக்கிறீங்க, ஆனால் அவள் கவின் சாரை மயக்க நினைக்கிறா. நீ என்ன சொல்கிற? கவின் அண்ணனையா என கேட்டுக்கொண்டே மனதில் திட்டம் தீட்டியபடி இன்னைக்கு நைட் நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துரு என அவளிடம் பணத்தை நீட்ட அதை வாங்கியவள் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து சென்றாள். கவினை பார்க்காததால் யாழினிக்கு எந்த வேலையும் ஓடவில்லை. அவனது கேபினில் சதீஷை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளை அழைத்து தேவையில்லாமல் வளவளவென பேசி கொண்டிருந்தான் சதீஷ். ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றுமில்லை என மறுத்தாள். மறுநாள் கவினை பார்த்ததும் அவளின் மனம் குதூகலிப்பதை மறுக்க முடியவில்லை. தன்னறைக்கு வந்தவளிடம், எப்படி இருக்கையாள்? நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமாவா? நேற்று நீ என்னை நினைக்கவே இல்லையா? இல்லை, உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறம் நீ முழுசாக எனக்கே சொந்தமானதை போல் நான் உணர்ந்தேன். நீ இல்லாத ஒரு நிமிட பிரிவு கூட என்னால் தாங்கிக்க முடியலை என உணர்ச்சியுடன் அவன் கூறி கொண்டிருக்கையில் அவள் கண் கலங்கி நின்றாள். ஏய், என்னாச்சு? என்னால் உங்களை வெறுக்கவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை கவின். அதான் ஏன்? பதில் கூறாமல் அறையை விட்டு வெளியேறினாள். அன்று பவி வராததால் தனியாக கேண்டீனில் சாப்பிட அமர்ந்தவள் அருகில் வந்தாள் அனிதா. என்ன மேடம், தனியாக இருக்கீங்க? உன் ஜால்ரா வரலையா என பவியை கேட்க, தேவையில்லாததை பேசாத, அப்போது தேவையானதை பேசவா? யாழினி அமைதியாக இருந்தாள். அனிதா மெதுவாக குனிந்து அவள் காதில், உனக்கும் சாருக்கும் எல்லாம் முடிஞ்சதா? இல்லை, இன்னும் அவரை உன் வலையில் விழ வைக்கலையா என இரட்டை அர்த்தத்தில் கேட்டாள். சட்டென்று எழுந்து அவள் கன்னத்தில் பலார் என அறைந்தாள் யாழினி. ஏய், என்னைய அடிச்சிட்டியா? இனி ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்னே போட்டுருவேன் என எச்சரித்து விட்டு தன் இருக்கைக்கு வந்தாள் யாழினி. இதை பற்றி கவின்கிட்ட பேசணும் என அவனுடைய கேபினுக்கு செல்ல, அப்போது வெளியே வருவதற்காக கவினும் கதவை திறக்க தடுமாறி விழப்போனவளின் இடையில் கை வைத்து தன்னோடு சேர்த்து பிடித்தான். இந்த காட்சியை அங்கிருந்த அனைவரும் பார்க்க இருவரும் சுதாரித்து விலகி, சாரி சார், கவனிக்காமல் வந்துட்டேன் என விலகி சென்றாள். அதன் பிறகு ஒரு சிலர் அவள் காதுபடவே பேசினார்கள். இந்த பொண்ணு பார்க்க அமைதியாக இருந்துட்டு இந்தியே மயக்கிட்டாளே, நம்ம கவின் சார் அப்படிப்பட்டவர் இல்லை என ஒருத்தி கூற, சார் கேபினில் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மெல்லாம் பார்த்துட்டா இருந்தோம் என மோசமாக பேசினார்கள் ஒரு சிலர். அதை கேட்டு ஆத்திரத்துடன் கவினிடம் சென்றவள், கவின், உங்கள் மனசில் என்னை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஏய், ஏன்டி இப்படி கேட்குற? என் மனசில் ஆசை கனவு என் உயிரே நீதாண்டி. அப்படியா? ஏய், என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் வேண்டான்னு விலகி போக கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அடிக்கடி என்கிட்ட பேசுகிற. இங்கே இருக்கிற தப்பாக பேசுகிறாங்க, என்னால் தாங்கிக்க முடியலை.
அவள் அருகில் வந்து கடுமையான குரலில், அவங்க கிட்ட நம்ம லவ் பண்ணுறோம்னு சொல்ல வேண்டியது தானே. நான் சொல்ல மாட்டேன். இந்த முறை அவன் முறைத்து கொண்டிருந்தான். அன்று வேலை முடிந்ததும் அனைவரும் கிளம்பிவிட யாழினிக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததால் அவள் வீட்டிற்கு செல்ல தாமதமாகிவிட்டது. மணியை பார்க்க 8ஐ காட்டியது. தாத்தாவுக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ, சொல்லு யாழினி, வேலை முடிஞ்சதா? ஆமாம் தாத்தா, இப்போதான் வேலை முடிஞ்சது. சரிம்மா, பார்த்து பத்திரமா வா. சரி தாத்தா என ஃபோனை வைத்துவிட்டு திரும்பியவளிடம் எதிரில் தன் காரில் சாய்ந்தபடி நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கவின். அவனை கண்டுகொள்ளாமல் தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய அது அசையவே இல்லை. அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. காலையிலேயே ஆஃபீஸ் அருகில் வரும்போது ஸ்கூட்டி பெட்ரோல் இல்லாமல் போக தள்ளி கொண்டு தான் வந்தாள். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது என யோசித்து கொண்டிருந்தவள் அருகில் வந்தவன், என்ன மேடம், பெட்ரோல் இல்லையா? ஆமாம், பெட்ரோல் இல்லை. நீங்கள் என்னை எப்போவும் என்னை மேடன்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் 1000 பேருக்கு பாஸாக இருந்தாலும் உன்னோட கடைக்கண் பார்வைக்கு அடிமை என சிரித்து கொண்டே கூறினான். சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். வேணாம், நான் ஆட்டோவிலே போகிறேன். அடம்பிடிக்காத யாழ் என்றவள் அவளின் கையை பிடித்து வந்து காரில் அமர வைத்துவிட்டு மறுபுறம் வந்து காரை ஸ்டார்ட் செய்தான். அவள் அமைதியாக வர யாழினி என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். ஏன் அமைதியாக வர? ஏதாவது பேசலாமே. எதை பற்றி? நான் உன்னை கேட்டால் நீ உண்மையை சொல்லணும். கேளுங்க. நான் உன்கிட்ட பேசும்போதும் உன்கிட்ட வரும்போதும் என் மீதான உன் காதலை உன்னோட கண்களில் பார்த்துருக்கேன், உணர்ந்து இருக்கேன். இல்லைன்னு மட்டும் பொய் சொல்லாத. அவள் தலை குனிந்து அமைதியாக இருக்க காரை ஓரமாக நிறுத்தியவன் அவளிடம் திரும்பி, ஆனால் என்னை ஏற்றுக்க விடாமல் உன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ப்ளீஸ் என்கிட்ட மனசு விட்டு பேசியாள் என காதலுடன் கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவள் கூற ஆரம்பித்தாள். எங்கள் அப்பா விவசாயம் பார்த்தார். அம்மா என்னையும் எங்கள் அக்காவையும் கவனிச்சுக்கிட்டாங்க. நான் காலேஜ் 3வது வருஷம் படித்தேன். என் அக்கா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா. பேர் சரண்யா. எங்கள் குடும்பம் ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து அழுது கொண்டே வந்தாள் சரண்யா. என்னாச்சுக்கா, ஏன் அலற? என்னென்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் என்று பதறியபடி கேட்டாள் யாழினி. தாய் லட்சுமியும் பதறியபடி கேட்க, அம்மா அது வந்து அழாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தந்தை வெளியே சென்றிருந்தார். அம்மா கிட்ட சொல்லுடா. என்ன, ஏன் அலற? அம்மா, நான் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தரை மனசார காதலிச்சேன். அவரும் என்னை காதலிக்கிறதா சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்லுக்கா? என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சும்மா டைம் பாஸுக்காகத்தான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டார். அடி பாவி, இப்படி எங்கள் தலையில் கல்லை போட்டுட்டியே. உன்னை நான் நல்லபடியாக தான் நான் வளர்த்தேன். எங்கே இருந்து இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் கற்றுக்கிட்டேன் என லட்சுமி சரண்யாவின் கன்னத்தில் பலார் என அறைந்தார். அம்மா, அக்காவை விடுங்க என விலக்கிவிட்ட யாழினி, சொல்லு, யார் அவன்? எங்கள் ஆஃபீஸ் எம்டி. என்னது, எம்டியா என அதிர்ச்சியாக கேட்டாள். எந்த தைரியத்திலக்கா அவரை காதலிச்ச? முதல்ல நான் மறுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை மாற்றிட்டார். நீ நியாயம் கேட்கலையா? கேட்டதுக்கு தான். டைம் பாஸுக்காகத்தான் லவ் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி பணக்கார பையன் உன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட காரியம் நடந்துக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவோம். அதையெல்லாம் நம்பிட்டு நீயும் என் கூட சேர்ந்து சுற்றினா என் வேலை முடிஞ்சது. ஸோ எனக்கு நீ வேணாம், வேணும்னா பணம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டார் என கூறி தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அப்போது வீட்டிற்கு வந்த நடேசனிடம் லட்சுமி நடந்த அனைத்தையும் கூற அவரும் உடைந்து போனார். பின் தன் மகளிடம் நடந்ததே நடந்துச்சு, எல்லாத்தையும் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. நாளையிலேருந்து நீ அங்கே வேலைக்கு போக வேணாம். சரிப்பா என்று அவரின் தோளில் சாய்ந்து கொண்டவளே ஆதரவாக அரவணைத்து கொண்டார் தந்தை. அனைவரும் உறங்கினார்கள். விடியற் காலையில் தன் அருகில் உறங்கி கொண்டிருந்த சரண்யாவை காணவில்லை. யாழினி உறங்கி கொண்டிருந்தால். நடேசன் ஹாலில் உறங்கி கொண்டிருக்க லட்சுமி எழுந்து பக்கத்து அறையில் சென்று பார்க்க சரண்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். சரண்யா என அவர் கத்தியதில் தந்தையும் மகளும் திடுக்கிட்டு எழுந்தனர். அவர்களும் கதறி துடித்தனர். அக்கம் பக்கத்தினர் வந்து மற்ற காரியங்களை கவனிக்க சரண்யா என நெஞ்சை பிடித்து கொண்டு மயங்கி விழுந்த பாக்கியத்தின் உயிர் என்று விழுந்த பாக்கியலட்சுமியின் உயிரும் பிரிந்தது. ஒரே நேரத்தில் தன் தாயையும் உடன் பிறந்தவளையும் இழந்தாள் யாழினி. 3 நாள் கழித்து சரண்யாவின் அறைக்கு வந்தவளின் கண்களில் அந்த டைரி தென்பட மெல்ல அதை எடுத்து படித்தாள். அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. வெறும் காதலாக இருந்தால் நானும் எல்லாத்தையும் மறந்திருப்பேன். ஆனால் நான் அவரின் பேச்சை கேட்டு என்னையே நான் இழந்துட்டேன். இப்போ நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்.
என்னை நீங்கள் நல்லா வளர்த்தீங்க. ஆனால் அவனை நம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கே பொண்ணாக பிறக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யாழினி, நீதான் அம்மா அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நான் செஞ்ச தப்பை நீயும் செஞ்சிடாத. உங்களை பெரிய மனம் இல்லாமல் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன். இப்படிக்கு சரண்யா. அந்த டைரியை தந்தைக்கு தெரியாமல் மறைத்தாள். 1 மாதம் கழித்து, அப்பா, நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி என்று ஒற்றை வார்த்தை மட்டும் கூறினார் நடேசன். நடந்ததை கவினிடம் கூறிவிட்டு துக்கம் தாங்காமல் அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். அவளின் கதையை கேட்டவனுக்கு கண்களில் கண்ணீர். யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். உங்கள் காதலால் என்னையும் காதலிக்க வச்சுட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க என்றவளிடம் 1 நிமிஷம் என தன் ஃபோனில் நடேசனை அழைத்தான். சொல்லுங்க கவின், மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி. நீங்கள் தான் வந்து அடிக்கடி கவனிச்சுக்கிறீங்களே. என்ன தம்பி விஷயம்? இந்நேரம் கூப்பிட்ருக்கீங்க? அது மாமா, யாழினிகிட்ட நீங்கள் பேசினா நல்லா இருக்கும். அவள் நம்ப மாட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஃபோனை அவளிடம் கொளுத்துவிட்டு நாகரிகமாக காரை விட்டு இறங்கினான். ஹலோ யாழ், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி கவின் கிட்ட? நீ அந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே கவின் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார். நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன். அப்புறமா அடிக்கடி என்கிட்ட வந்து ஃபோன் பேசுவார். அவர் கூட பழகினதுக்கு அப்புறம் நானும் என் மனசை மாற்றிட்டேன். எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பையனாக இருந்து என்னை அவர் கவனிச்சுக்கிட்டார். அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா, அது எனக்கு புரியுதுமா. நடந்ததை மறக்கிறது கஷ்டம்தான். எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை சரண்யா. வாழ்க்கையில் நடந்த மாதிரியே சரண்யா வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே உனக்கும் நடக்கணும்னு நினைக்காத. கவின் ரொம்ப நல்ல பையன். உன் சந்தோஷம்தான் அப்பாவுடைய சந்தோஷம். நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். தேங்க்ஸுப்பா. உனக்கு கவினை பிடிச்சிருந்தாலும் அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சியே. அந்த ஒரு நினப்பு போதுண்டா. அப்பா மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் உயிரே நீ தான் சரண்யா. கவினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களாம் நீ சந்தோஷமாக வாழணும். இந்த ஜென்மத்தில் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு போதும். அவர் பேச பேச சந்தோஷத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவளுக்கு. சரி, நேரம் ஆயிடுச்சு. தாத்தாவையும் பாட்டியும் கேட்டதா சொல்லுடா. அப்பா ஃபோனை வச்சிடுறேன். சரிங்கப்பா என ஃபோனை வைத்தவளின் மனம் முழுவதும் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது. அப்போது கார் கதவை திறந்து உள்ளே வந்தவன், கிளம்பலாமா யாழ் என கேட்க, தாவி சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு கவினின் முகமெங்கும் முத்தமலை பொழிந்தாள். ஏன், என்னாச்சு? ஐ லவ் யூ கவின், ஐ லவ் யூ ஸோ மச் என கூறிக்கொண்டே அவன் மூச்சு முட்டும் அளவுக்கு இதழில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் முத்தம் கொடுத்தாள். ஏய் போதுண்டி, என்னாச்சு? ரொம்ப ஸ்வீட் கொடுக்குற. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் என் அப்பாவை சம்மதிக்க வைப்பீங்கன்னு. என்னால் நம்பவே முடியலை. போதும் ரொம்ப எமோஷனல் ஆகாத என கூறியவனின் மார்பில் சாய்ந்து சந்தோஷத்தில் அழகாக சிரித்தாள். அவளை பார்த்து கொண்டே ஒரே நேரத்தில் சோகம், தவிப்பு, கோபம், சந்தோஷம், ரொமான்ஸ்னு எல்லா ரியாக்ஷனும் காட்டி என்னை கொல்லாதடி ராட்சசி என அவனும் காதலுடன் தன்னவளை அணைத்து கொண்டான். விஷயம் அறிந்து பெரியவர்கள் சந்தோஷப்பட்டனர். அன்றிலிருந்து ஆபீஸில் மற்றவர்கள் அறிந்தும் அறியாமலும் காதல் செய்து வந்தனர் இருவரும். அன்று அப்படித்தான். ஃபைல் சைன் வாங்க வந்தவளை சுவற்றோடு சாய்த்து அவளை நகர விடாமல் தன் கைகளில் தடுத்தான். கவின், என்ன யாழ், என்ன பண்ணுறீங்க? என்னென்னமோ பண்ண ஆசை தான். நீ சரின்னு மட்டும் சொல்லுடியர். இது ஆபீஸ். அப்படியா? நீங்கள் தான் எம்டி. நீ தான் டியர் எனக்கு எம்டி. ப்ளீஸ், நான் போகணும். போ. இங்கே விட்டால் தானே நான் போக முடியும். நான் கேட்டதை கொடுத்துட்டு போங்க மேடம். முடியாது, தரமாட்டேன். அப்போ நானும் விடமாட்டேன். அச்சோ, யாராவது வரப்போகிறாங்க. என் அனுமதி இல்லாமல் என் ரூமுக்கெல்லாம் யாரும் வர முடியாது டியர். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா என்றால் சினுங்கி கொண்டே. அப்போதான் போகவே முடியும். சிரித்து கொண்டே கூறியவனின் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு அவனிடமிருந்து நழுவி ஓடினாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த யாழினியை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள் அனிதா. 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். நான் கூட சார் முக்கியமான ஃபோன் பேசிகிட்டு இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் நீ உள்ளே இருந்து வர்ற.
உண்மையை சொல்லு, கவின் சார இப்போ உள்ள என்ன நடந்தது என்று அவள் கேட்க, அவள் பேசுவது கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையுடன் அமைதியாக தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள் யாழினி. ஏய், என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க என பவித்ரா கேட்க, அனிதா பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் படுத்த யாரு கூடவாவது சண்டை போட்டுகிட்டே இருப்பா. அன்று காலை அவர்கள் சிற்றுண்டி நடத்தும் கடையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதால் அதிலிருந்து பயந்து போன பாட்டி யாழினியை பைக் எடுக்க வேண்டாம், பஸ்ஸிலேயே ஆஃபீஸுக்கு சென்று வா என்று கூறினார். சரி என்று அன்றிலிருந்து யாழினியும் காலை மாலை பஸ்ஸிலேயே சென்று வந்தாள். அன்று மாலை ஆஃபீஸ் வந்த சதீஷ் தன் கேபினுக்கு சென்று அமர்ந்ததும் யாழினியை இன்று கமல் அழைத்தான். உள்ளே வந்தவளை மேலும் கீழும் ஒரு மார்க்கமாக பார்த்தவன், பார்க்க அமைதியாக நல்ல பொண்ணு மாதிரி இருந்துட்டு பெரிய வேலையெல்லாம் பார்க்குற போல. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியலை. கவின் அண்ணனை நீ உன் வலையில் சிக்க வைக்க என்னென்னவோ வேலையெல்லாம் பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேன். அமைதியாக இருந்தாள். என்ன, உண்மையை சொன்னதும் அமைதியாயிட்ட? உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கு பணக்கார பசங்கக்கிட்ட நடிக்கிறது தான் கைவந்த கலையாச்சே. சார், தப்பாக பேசாதீங்க. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நானும் அவன் தம்பி தான். நீ என்ன கேட்டாலும் தருவேன் என அவளை பார்த்து வக்கிரமாக சிரித்தான். அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் வெளியே வந்தாள். அவளை அறியாமல் கண்களில் கண்ணீர் வர மற்றவர்கள் பார்க்காத வண்ணம் தன்னை சமாளித்து கொண்டாள். கவின் முக்கியமான வேலையில் பிஸியாக இருந்ததால் சதீஷ் வந்ததையும் அவன் யாழினியை பேசி சென்றதும் அவனுக்கு தெரியவில்லை. வேலை முடிந்தது. வீட்டிற்கு செல்வதற்காக பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தவளின் அருகில் ஒரு பைக் வேகமாக வந்து உரசியபடி நின்றது. அதை ஓட்டி வந்தவன் தலைக்கவசம் போட்டிருந்தான். இருக்கிற டார்ச்சர் பத்தாதுன்னு இது வேறையா என நினைத்தவள் பேருந்துக்காக காத்திருக்காமல் நடக்கத் தொடங்கினான். சற்று தூரம் நடந்தவள் திரும்பி பார்க்க அவன் பைக் ஓட்டியபடியே அவளையே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவள் கவனித்தாள், இப்போது அவள் இருக்கும் தெருவில் அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று. மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் வந்தவள், டேய், யாருடா நீ? ஏன் பின்னால் வர்ற? அவன் அமைதியாக இருக்க, ஒழுங்கா பதில் சொல்லுடா, இல்லை உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என அவனை அடிக்க கைவங்க. என்னை என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு மட்டும்தான் டியர் அந்த உரிமை என கூறிக்கொண்டே தலைக்கவசத்தை எடுத்தான் கவின். நீங்களா என ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாம் டியர், இனிமே என் ஆளை ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது தான் என் வேலை. நிஜமாவா என காதலுடன் கேட்டாள். இந்த வேலையெல்லாம் லவ்வர் சின்சியராக பார்த்தாதான் ஹஸ்பண்டாக ப்ரொமோஷன் கிடைக்கும் என்றாள். அவள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், என்னாச்சு, அமைதியாயிட்ட? இல்லை, எனக்காக நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியலை. உனக்கு இந்த தகுதி மட்டும் இல்லை, என் குழந்தைக்கு அம்மாவாகிற தகுதியும் இருக்குது என்று அவன் குறும்புடன் கூற, கவலையுடன் பேசிக்கொண்டிருந்தவளுக்கு அவன் கூறிய வார்த்தையின் அர்த்தம் புரிய கவினை பார்த்து அழகாக வெட்கப்பட்டாள். அன்று முதல் அவனே அவளை அலுவலகத்திற்கு அழைத்து வருவது, மாலையில் அழைத்து சென்று இருந்தான். ஒரு முறை யாழினியை அலுவலகத்தில் விட்டுவிட்டு திரும்பியவன் கை காட்ட அவனுக்கு டாட்டா காட்டிக்கொண்டு சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் யாழினி. இதை கவனித்த அனிதா, ஏண்டி, உனக்கு ஒருத்தன் கூட சுத்தினா பத்தாதா? இப்போ புதுசாக அந்த பைக்கக்காரனையும் பிடிச்சிருக்க? சி, எல்லாம் ஒரு பொண்ணா என கேட்டாள். பலார் என அவளை கன்னத்தில் அறைந்தாள் யாழினி. ஏண்டி என்னைய அடிச்சிட்டியா? உனக்கு இருக்குடி என்றாள். எத்தனை தடவை அடித்தாலும் நீ உன் வாயை அடங்கவே மாட்டேங்குதே என்றாள் யாழினி. கண்டவன் கூட சுத்துற நீயெல்லாம் என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதியே இல்லை. இனிமேல் ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் என கோபமாக கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அன்று மாலை ஹோட்டலில் நடந்த அனைத்தையும் சதீஷிடம் ஒப்புவித்தாள் அனிதா. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த யாழினி இன்னைக்கு என்னையே அடிச்சிட்டா தெரியுமா? நானும் அவளை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பொறுமையாக இரு, ஒரு நாள் வசமாக நம்மக்கிட்ட கையும் களமாக சிக்குவான். அப்போ காற்றேன் அவளுக்கு அந்த சதீஷ் யாருன்னு. அன்று ஞாயிற்றுக்கிழமை. யாழினி வீட்டின் பின்புறத்தில் துணி துவைத்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்க வீட்டிற்கு வந்தான் கவின். ஹாய் தாத்தா, ஹாய் பாட்டி என கூறியபடி உள்ளே வந்தான். வாப்பா கவின் என மங்களம் கேட்க, ஒன்றுமில்ல பாட்டி, ஒரு சின்ன வேலையாக அந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களையும் தாத்தாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா என பாட்டி சிரித்து கொண்டே கேட்க, நீ யாரை பார்க்க வந்திருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் என தாத்தா கூற, ஹிஹிஹி என்ற அசடு வழியை சிரித்தான் கவின். யாழினி துணி துவைச்சிட்டு இருக்கா.
நீ பேசிட்டு இரு கவின், சமையல் முடிஞ்சதும் சாப்பிட்டு போகலாம். சரிங்க பாட்டி. சத்தமில்லாமல் மெல்ல பின்புற தோட்டத்திற்கு வந்தான். எஃப்எம்மில் நடுத்தர பாடல் ஒலித்து கொண்டிருக்க தானும் சேர்ந்து பாடிக்கொண்டே துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள் யாழினி. தென்றல் வரும் முன்னே முன்னே, தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே. தென்றல் வரும் முன்னே முன்னே, தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே. தங்கமே வைரமே அன்புடனே தினம் தாலாட்டு பாட, தென்றல் வரும் முன்னே முன்னே, தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே. காலையிலே உன்முகத்தில் கண் விழிப்பேன், கூந்தலிலே உன்னை அள்ளி பூ முடிப்பேன். காலமெல்லாம் கூட கூட ஓடி வரும் நிழல் நீயே. நான் ஒரு வீணையை போலே நீ என்னை மீட்டுகிறாய், ராகத்தின் சாயல்களை மோகத்தில் காட்டுகிறாய். அன்புடனே தினம் தாலாட்டு பாட, தென்றல் வரும் முன்னே முன்னே, தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே. தங்கமே வைரமே அன்புடனே தினம் தாலாட்டு பாட என பாடிக்கொண்டே துணி துவைத்து கொண்டிருந்தவள் கைத்தட்டும் சப்தம் கேட்டு திரும்பி பார்க்க கவின் நின்றிருந்தான். வாவ், நைஸ், சூப்பராக பாடுற. அதுவா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இனிமே எனக்கும் பிடிக்கும் என்றான் அவன் குறும்பாக. நீங்கள் எப்போ வந்தீங்க? பாட்டு ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் தாத்தா அங்கு வந்து 2 பேரும் சாப்பிடலாம் வாங்க என அழைக்க இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். பாட்டி பரிமாறிக்கொண்டே கவின் எனக்கு என அழைக்க, என்னங்க பாட்டி என்றான். கடைக்கு கொஞ்சம் சரக்கு வாங்க வேண்டியிருக்கு, நானும் தாத்தாவும் போய் வாங்கிட்டு வரோம். நாங்கள் வர்ற வரைக்கும் யாழினியும் பார்த்துக்கிறியா என தயக்கமாக கேட்ட, இதுக்கு ஏன் பாட்டி தயங்குறீங்க, நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நான் உங்கள் பேத்தியை நிஜமாவே பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான் அவன். பெரியவர்கள் கிளம்பியதும் இருவர்களும் பேசிக்கொண்டே சாப்பிட குழம்பு சுவையாக இருந்ததால் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டான். சிறிது நேரத்தில் ஆ என கத்தினான். என்னாச்சு கவின், ஏன் கத்துறீங்க? ஆ ஓ ஆ ஓ என்று கத்தியபடி தண்ணீரை மடக் மடக்க என குடித்தவன் காரம் அதிகமாக இருக்கு என்று வாயை சத்தமிட்டான். ஏன் நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்களா? ஆமாம், அப்புறம் ஏன் இப்போ சாப்பிட்டீங்க? பாட்டி ஆசையாக அன்பாக சாப்பிட சொன்னாங்க, அதனால தான் சாப்பிட்டேன். ஆ ஓ என மறுபடியும் சத்தமாக கத்தினான். என்ன செய்வது, இவன் எப்படி கத்துறானே? சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வரப்போகிறாங்களே என நினைத்தவள் சட்டென்று அவனை இழுத்து அவன் இதழில் தன் இதழை வைத்து முத்தமிட்டாள். காரத்தை உண்டவனுக்கு அவள் இதழ் கிடைத்ததும் தேனுண்ணும் வண்டாக அவள் இதழில் உள்ள மொத்த தேனையும் குடித்தான். இருவரும் மெய் மறந்தனர். வெளியில் சப்தம் கேட்டு அவளை விடுவித்தான். அவள் அவன் முகம் பார்க்க முடியாமல் வெக்கப்பட்டு தன்னறைக்கு சென்றாள். என்ன சாப்பிடலாம் அப்படியே இருக்கு என தாத்தா கேட்க, எனக்கு காரம் ஒத்துக்காது தாத்தா, அதான் சாப்பிடலாம். அச்சச்சோ, மன்னிச்சிடு கவின், அடுத்த முறை காரம் இல்லாமல் சமைக்கிறேன் என்றார் பாட்டி. பரவாயில்ல பாட்டி, இப்போ சாப்பிட்டதே என்னால் மறக்கவே முடியாது, செம்ம டேஸ்ட். சரி, நான் வர்றேன் என்று சிரித்துக்கொண்டே இருவரிடம் விடை பெற்று கிளம்பினான் கவின். மறுநாள் அலுவலகத்தில் யாழினியை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தவன் சாப்பிட்டு விட்டு கோட் மாட்டி அலுவலகம் கிளம்பியவனை பார்த்து கொண்டிருந்தார் செண்பகம். என்னம்மா, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போல்லாம் காலையில் சீக்கிரம் பைக்கில் வெளியில் போகிற, அப்புறம் மறுபடியும் வந்து ஆஃபீஸ் கிளம்புற, அதான் பார்க்குறேன். அதை நான் சொல்கிறேன்க்கா. கவின் திருவென விழித்தான். அதை பார்த்து சித்ரா சிரித்து கொண்டே, அது வந்துக்கா, நம்ம கவின் நம்ம மருமகளுக்கு டிரைவர் வேலை பார்க்குறான் அம்மா, அது வந்து என்றவனின் காதை பிடித்து திரிகியவர் படவா என்று அவனும் சிரிக்க, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா, பாய் பாய் சித்தி என படிகளில் இறங்கி வெளியேறினான். என்னக்கா சிரிக்கிறீங்க, திட்டுவீங்கன்னு நான் நினச்சேன். அவனோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு பார்த்தியா சித்ரா? ஆமாக்கா,
சீக்கிரமாக அந்த பொண்ணோட வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். சரிக்கா, நானும் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். அன்று ஆபீஸில் அனைவரும் ஒரு காய்ச்சி கொண்டிருந்தான் கவின். எல்லாரும் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ முக்கியமான ஃபைல் உங்கள் எத்தனை பேர் கைக்கு மாதிரி என் டாக்டருக்கு வந்திருக்கு. சைன் பண்ணலான்னு ஒரு தடவை கரெக்ஷன் பார்க்குறேன். அப்போ தான் தெரிஞ்சது எல்லாரும் மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்து தான் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறீங்கன்னு. நானும் கவனிக்காமல் உங்களை நம்பி சைன் பண்ணியிருந்தால் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். 500 கோடி லாஸ் ஆகியிருக்கும். அனைவரும் அமைதியாக அதிர்ச்சியுடன் நின்றிருந்தனர். யாழினி அன்றுதான் கவினின் உண்மையான முகத்தை பார்த்தாள். எல்லாரும் கரெக்டாக மந்த்லி சேலரி வருது தானே என கோபத்துடன் கேட்டான். அனைவரும் மெதுவாக ஆமாம் சார் என கூற, அப்புறம் எப்படி இந்த மிஸ்டேக் வந்தது? நான் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக ஆஃபீஸில் இருந்தால் நீங்கள் என்னை பழைய கவினாக தான் பார்க்க ஆசைப்படுறீங்க போல். என்ன பவித்ரா, அப்படித்தானே? இல்லை சார் என்றால் மெதுவாக தலையாட்டியபடி. இதுதான் ஃபர்ஸ்ட் த லாஸ்ட். இனிமேல் இப்படி நடந்துச்சு அப்புறம் தெரியும். யாழினிடம் வந்தவன், ஹலோ மேடம், நீங்களும் கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலையை கவனிங்க. சாரி சார் என்றால் மெதுவாக. கத்திவிட்டு கேபனுக்கு சென்று விட்டான். அனைவரும் பழைய கவினை பார்த்த பயத்தில் அவரவர் இருக்கைக்கு சென்றனர். நம்ப மாட்டாமல் யாழினி அமர்ந்திருக்க, என்ன யாழினி பயந்துட்டியா? ஆமாம் பவி, முதல்ல கவின் சார் இப்படித்தான் இருந்தார். இந்த கொஞ்ச நாளாக மாறி அமைதியாக இருந்தார். இப்போ நம்ம செஞ்ச தப்பால் மறுபடியும் மாறிட்டார். இனி அவரா அமைதியானதான், இல்லைன்னா இன்னைக்கு நாம காலி என்றாள். இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இன்டர்காமில் அழைக்க, சார் என்றால் நடுங்கியபடி யாழினி. உள்ளவா? நடுங்கியபடி அவன் கேபினுக்குள் சென்றவளை முறைத்து பார்த்தான். அறிவில்லை, உங்ககிட்ட இருந்து தான் என் டேபிளுக்கு ஃபைல் வந்தது. ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நான் என கோபத்தில் பல்லை கடித்தபடி கையை தன்னை அடிக்கத்தான் போகிறான் என கண்களை மூடிக்கொண்டாள். எந்த சப்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்க மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அருகில் நின்று அவளையே பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவளுக்கு கண்ணீர் வந்தது. ஏய், என்ன பயந்துட்டியா என கேட்டுக்கொண்டே அவளை கட்டி கொண்டாள். நானும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். சாரி. பரவாயில்ல விட, இனிமே கவனமாயிரு. நான் போகிறேன். திரும்பியவளின் கையை பிடித்தான். என்ன என்பது போல் பார்த்தாள். என் கோவத்தை குறைச்சிட்டு போ. எப்படி? இப்படித்தான் என கூறி அவளை இறுக அணைத்து அவளை மூச்சு முட்டும் அளவுக்கு அவள் இதழை விடாமல் சுவைத்துவிட்டு அவள் இதழை கடித்துவிட்டு விடுவித்தான். வழியில் அவளின் கண்கள் கலங்கின. இப்போ போ என கூறினான். வெளியில் வந்தவளின் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்து அனிதாவிற்கு சந்தோஷம். சார் ரொம்ப திட்டாரா? அழாத யாழினி என பவித்ரா ஆறுதல் கூற, இப்போதுதான் ஏன் அவன் தன்னை கண்கலங்க வைத்தான் என யாழினிக்கு புரிந்தது. 1 மாதம் கழித்து ஒரு நாள் அவளை காலையில் ஆபீஸில் விட்டு இன்னைக்கு நான் ஆபீஸ் வரமாட்டேன். ஏன்? அம்மா கூட வெளியில் போகிறேன். அத்தையை நான் கேட்டேன்னு சொல்லுங்க என்றால் வெக்கப்பட்டு கொண்டே கூறினாள். சரி என்று தலைக்கவசத்தை மாட்டிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்ய அவனின் பைக்கை வழிமறித்து சதீஷும் அனிதாவும் நின்றிருந்தனர். யாழினி கவினின் அருகில் வந்து நின்றாள். மாட்டிக்கிட்டியா? உன்னை கையும் களவுமா பிடிக்கத்தான் நாங்கள் வெயிட் பண்ணினோம். இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட என்றாள் அனிதா. நீ வாய்க்கு வந்ததை பேசாத என யாழினி கோபமாக கூற, போது நிறுத்து. நான் பார்த்தா தொட்டா மட்டும் நல்ல பொண்ணு மாதிரி நடித்த, இப்போ என்னடானா கண்டவன் கூட ஊர் சுற்றுற. நீ ரொம்ப நல்லவன் ஆபீஸில் எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடி நீ எப்படிப்பட்ட கேவலமான பொண்ணுன்னு காட்டுறேன் பாரு என கூறியவனின் வயிற்றில் ஓங்கி எட்டி மிதித்தான் கவின். கீழே விழுந்த சதீஷை தூக்கிவிட்ட அனிதா, டேய் யாருடா நீ? எதுக்காக சதீஷை அடித்த? இவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? சொல்லவே வாய் கூசுது. எங்கள் எம்டி கவின் சாரோட எப்படியெல்லாம் இருந்தா தெரியுமா? அவர் ரூமுக்குள்ளே போனால் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியவே வருவா. சொல்லவே வாய் கூசுது. அவரையும் வளைச்சு போட்டா. இப்போ உங்ககிட்ட ஊர் சுற்றுறா. என்னை பேசி கொண்டிருக்கையில் ஆபீஸில் உள்ள அனைவரும் அங்கே கூடிவிட, உன்னை சும்மா விட மாட்டேண்டி என யாழினியின் மேல் கையை வைக்க வந்த சதீஷின் கையை பிடித்து திரிகினான். அனிதாவின் கன்னத்திலும் பலார் என அறைந்தான் கவின். என் கையை விடடா, போலீஸில் ஃபோன் பண்ணி உன்னை முட்டி தட்ட சொல்கிறேன் ஆவேசமாக கத்தினான் சதீஷ். அப்போதுதான் தன் தலைக்கவசத்தை கலட்டினான் கவின். அவனை பார்த்ததும் அனைவரும் நம்ப மாட்டாமல் வாயை பிளந்தனர். கவின் சார் என பவித்ரா சப்தமாக கத்த, ஆமாம் நான் தான்.
யாழினி இந்த ஆஃபீஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அப்போவே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சமீபமாக யாழினி ஆஃபீஸில் பைக்கில் ட்ராப் பண்ணுறதும் பிக்கப் பண்ணுறதும் நான் தான். எங்கள் காதல் விஷயம் 2 பேர் வீட்டுக்கும் தெரியும். அடுத்த மாதம் கல்யாணம். என்ன உங்கள் 2 பேருக்கும் இந்த விளக்கம் போதுமா இல்லை என கோபமாக கேட்டான் சதீஷும் அனிதாவும் பார்த்து. இருவரும் பேயறிந்தது போல் இருந்தனர். கவின் மேனேஜரை பார்க்க அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவர் போலீஸுக்கும் ஃபோன் செய்ய அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் சார் இவன் நிறைய பொண்ணுங்கள் வாழ்க்கையே பாழாக்கி இருக்கான். சட்டப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். ஓகே சார் என அவனை அழைத்து சென்றனர். அனிதாவிடம் வந்தவன், நீ பொண்ணுங்களோட ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். நீ இந்த ஆஃபீஸை விட்டு போகலாம் என அவளை பார்த்து கர்ஜிட்டான். தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்றாள் அனிதா. பவித்ராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏய், எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், என்கிட்ட கூட நீ உண்மையை சொல்ல மறைச்சிட்டியே. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நீ நம்புவியான்னு தெரியலை. மற்றவங்கள மாதிரி நீயும் நான் கவின் சாரை மயக்கிட்டேன்னு சொன்னால் என்னால் தாங்க முடியாது என அவளை கட்டி கொண்டு அழுதாள். அவர்களிடம் வந்த கவின், தேங்க்ஸ் பவி. நேற்று மட்டும் நீ சதீஷை பற்றி என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் இப்போ வரைக்கும் எனக்கு அவனை பற்றி உண்மையை தெரியாமலே போயிருக்கும் என அங்கிருந்த பெண்களிடம் திரும்பி, சப்தமாக எந்த இடத்திலும் நீங்களாக இருங்க. உங்ககிட்ட தப்பாக நடக்க யாராவது முயற்சி செஞ்சு தைரியமாக தட்டி கேளுங்க. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். அதுக்காக எப்பவும் உங்கள் கூட அப்பாவோ அண்ணன் தம்பியோ கணவனோ கூடவே இருக்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் மட்டும் எதிர்க்க ஆரம்பித்தா எந்த பொறுக்கியும் உங்ககிட்ட வாலாட்ட முடியாது என கூறினான். அடுத்து 1 மாதத்தில் கவின் யாழினியின் திருமணம் இனிதாக மிக எளிமையாக நடந்தது. அன்றிரவு யாழினி எனும் பெண் வீணையை பலவித ராகங்களில் மீட்டி தங்கள் வாழ்வை இனிதாக தொடங்கினான் கவின். கதை முற்றும். ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுட்டு மறக்காமல் கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி